பிஎல்ஓ போறாரு, வீட்டுல நீங்க இருந்தா தான் உங்க பேரு அந்த ஜாபிதால இருந்து அந்த ஃபார்ம்ல இருந்து நீங்க அந்த வீட்டுல இருந்தா தான் உங்களுக்கு ஓட்டு இல்லையா? 2005 எனக்கு ஓட்டே இல்லைன்னா அதைத்தான் அதுக்கு தான் இப்ப நாங்க கேட்டோம். அதைத்தான் நாங்க கேட்டோம். இந்த டவுட்டை தான் ரெவன்யூ மினிஸ்டர், அதான் முன்னாள் ரெவன்யூ மினிஸ்டர் கேட்டார். இல்ல குழப்பம் இல்ல. அது என்ன குழப்பம்? அதுல இல்ல வழிமுறை இருக்கு. அது வழிமுறை கொடுத்திருக்காங்க. அதுக்காக என்னன்னா வழிமுறை, ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப நான் வந்து போன எலெக்ஷன்ல புதிய வாக்காளரா சேர்ந்துக்கிறணும். புதிய வாக்காளர் இல்ல புதிய வாக்காளரா சேர்ந்துக்கலாம். அதுக்கு தான் ஆவணம் தான் கொடுக்க சொல்றாங்க. அட்ரஸ் மாறினால எந்த அட்ரஸ்ல இருக்காங்களோ அந்த அட்ரஸ் தான் கொடுக்கணும். இப்ப ஆவணம் மாறி இருந்தாங்கன்னா, இப்ப இந்த தொகுதி விட்டு அடுத்த தொகுதி போயிருந்தாங்கன்னா அது எப்படி கொடுக்க முடியும்? அதுக்கு வந்து ஒரு இது கொடுத்து, எலிமினேஷன் கொடுத்து, அந்த தொகுதியில நான் இந்த தொகுதியில தான் இப்ப காலங்காலமாக இருக்கேன், அதுல வீட்டுக்காரருடைய இபி ரைஸ் இது கொடுத்து நம்ம இது பண்ணிக்கலாம். அது நிறைய கேட்டிருக்காங்க. 6, 7, 8 மூணுமே ப்ரொவிஷன் இருக்கு. அதுல இல்ல டெலிஷனும் கொடுக்குறாங்க கொடுக்கலாம், எல்லாத்துக்கும் கொடுக்கலாம். இல்ல முறையாக தேர்தல் ஆணையம், மாவட்ட ஆட்சித்தலைவர், இது தமிழக அரசால் நியமிக்கப்பட்டிருக்க மாவட்ட ஆட்சித்தலைவரே சொல்லிட்டாரு, எந்த விதமான குறைபாடும் இல்லாத அளவுக்கு, ஒரு வாக்காளர் கூட விடப்படாத அளவுக்கு. அதே மாதிரி இறந்த வாக்காளர், இடமாறி சென்றவர்களே அதே மாதிரி பூத்திலிருந்து இன்னொரு பூத்துக்கு, கணவர் ஒரு பூத்தில் இருப்பார், மனைவி ஒரு பூத்தில் இருப்பாங்க. குடும்பம்னா 4 பேர் ஒரு இதில் இருப்பாங்க, 2 பேர் வேறு இதில் இருப்பாங்க. அந்த மாதிரி இதெல்லாம் இல்லாத அளவுக்கு இந்த தடவை முறையாக செஞ்சு தரப்படும் அப்படின்னு அவங்க நாள் நியமிக்கப்பட்டிருக்க மாவட்ட ஆட்சித்தலைவரே சொல்லிட்டாரு. அப்புறம் அவங்க சொன்னாங்க, இவங்க அரசியலுக்காக அவங்க சொல்றாங்க, திமுக மற்ற எதிர்கட்சிகள் சொல்றாங்கன்னா அவங்க இதை மொத்தமா புறக்கணிச்சிருக்கணும்ல. வரைவு வாக்காளர் கூட்டத்துக்கு கலந்துருக்க கூடாது, நாங்க எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கணும். அதுல ஆளா போய் கலந்துட்டு உட்காந்து பெஞ்சியை பிடிச்சிக்கிட்டாங்க. பெஞ்சியை பிடிச்சிக்கிட்டு உட்காந்துட்டு எல்லாமே நடவடிக்கை, இப்போ அந்த நடவடிக்கை எல்லாம் கடந்துக்கிட்டு இருக்காங்க. அதனால அதெல்லாம் அவங்க வந்து ஒரு அரசியல் எதிர்ப்பு தெரிவிக்கணும், மத்திய அரசை எதிர்க்கணும், தேர்தல் ஆணையத்தை எதிர்க்கணும்னு நினைக்கிறாங்க. இது நடக்காது. முறையாக நமக்கு என்னன்னா, தமிழகத்தை பொறுத்தளவுக்கு எங்களுடைய பொதுச் செயலாளர் என்ன விரும்புகிறான்னா, முறையான வாக்காளர், இன்றைக்கு இருக்கிற வாக்காளர்கள் யாரும் ஒருவரோட விட்டு போகக்கூடாது, இறந்த வாக்காளர் திரும்ப வரக்கூடாது, இடமாறுதல் பண்ணவங்களும் வரக்கூடாது, இந்த இரட்டை வாக்காளர்களும் இருக்கக்கூடாது. இதை நீங்க கண்காணிங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதிகாரிகளுக்கு நீங்க துணையாக இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதைத்தான் நாங்க செய்யணும். இப்போ திமுக பூத் ஏஜென்ட் போகும்போது உங்க ஏஜென்ட் நீங்க கூட அனுப்பலாம் இல்லையா? எல்லாருமே போகலாம். அப்புறம் ஏன் அவங்க போறதுல என்ன முறைகேடு பண்ணிட முடியும் நீங்க நினைக்கிறீங்க? இல்லங்க, இது வாங்குறாங்க இல்லையா, 50 வாங்குறாங்க, 50 வாங்கி இங்க கொடுப்பாங்கன்னு எப்படி தெரியும்? இல்ல அண்ணா திமுக தெரிஞ்சா கழிச்சு போடுற வாய்ப்பு இருக்குல்ல. எங்க ரிட்டர்ன் வாங்குறாங்க, நாங்க வாங்கினாலுமே நாங்க திமுக தெரிஞ்சா கழிச்சு போட வாய்ப்பு இருக்கு. நடக்க கூடாது. எந்த அரசியல் 2ல நாங்க 50 வாம ஒரு வீட்டுல போய் வாங்குறோம் வைங்க, அந்த வாம்ல திமுக செயலாளர் பேரையும் சேர்த்து வருதுன்னு வச்சுங்க, நடுநிலையாளருக்கு ஏழைகளுக்கு. அதனாலதான் நேரடியா வாங்கினோம். எங்களுக்கு இருக்க பவரை தான் குறைக்கிறோம். BLA 2க்கு 50 ஃபார்ம் வாங்கி கொடுக்கலான்றாங்க. வாங்கி முறையா போய் சேர்க்கணும். சேர்க்க தவறினால் மக்கள் பின்னாடி போய் ஒவ்வொருத்தரும் வெயிட் பண்ணணும். அதனால சேர்க்க தவறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எங்களை பொறுத்த வரைக்கும் 50 ஃபார்ம் வாங்குறது மட்டும்தான் அந்த பொறுப்பு சொல்றாங்க. ஒரு கொடுக்கறதும் சேர்ந்துருந்தா ஒரு ஓட்டே 4 பேர் செத்துருவோம். அதிமுக சேரும், திமுக ஃபார்ம் கொடுப்போம், எல்லாரும் ஃபார்ம் கொடுப்போம். BLO வாங்குறாங்க. வாங்குறது BLO இல்ல, 50 ஃபார்ம் வாங்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதைத்தான் வேணான்றோம். BLO வாங்கினா எங்களுக்கு ஆட்சி பண்றது. BLO கலெக்ட் பண்ணாலும் கொடுத்தாலும் எங்களுக்கு எந்தவித ஆட்சேபனையும் இல்லை. நாங்கள் அருகாமையில் இருக்கிறோம். ஆனால் 50 ஃபார்முகளை ஒரு BLA இந்த கட்சியும் வாங்கலான்றாங்க, எங்களையும் சேர்த்து வாங்கலான்றாங்க. நாங்க எங்களுக்கும் சேர்த்து தான் சொல்றோம். யாருமே அதுல தலையிடக்கூடாது. யாரும் அந்த இதுல சூப்பர்வைசர் அது கண்டுபிடிச்சிடலாம். எல்லா கட்சியும், எங்க நாங்க இல்ல, திமுக உள்பட எல்லா அனைத்து கட்சியுமே இப்ப அதான் அதிகாரி தான் வாங்க சொல்றோம். அனைத்து அரசியல்வாதி வாங்க வேண்டாம். அரசியல்வாதி சூப்பர்வைசர் வாங்க போலாம், வைக்கலாம். அவங்களே நேரடியா கொடுக்கறாங்களா, முறையாக கொடுக்கறாங்களா, முறையாக அந்த வாக்காளர் சேர்க்கிற பணி நடக்குதா,
சிறப்பு சீர்திருத்த நடவடிக்கை முறையாக நடக்குதான்றத சூப்பர்வைஸ் பண்ணணும். சரி சார், இப்போ திமுக வீழ்த்தணும்னா எல்லாம் ஒண்ணா வரணும் எதிர்கட்சிலாம், நீங்க விஜய் இப்போ சிஎம் கேண்டிடேட்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. சரி, இதை மட்டும் நீங்க போடுங்க. வணக்கம், நன்றி, வணக்கம்.